இன்னைக்கு நம்ம இந்த vlogல பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் போட்டிங் தான் போக போகிறோம். மொத்தம் 3 பிளேஸ்க்கு போக போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், செகண்டு பார்த்தீங்கன்னா ரோம் பீரியட் 3rd செஞ்சுரியில் கட்டப்பட்ட ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் பில்டிங் இருக்கு, அங்கே பார்க்க போகிறோம். தேர்ட் நம்ம கொஞ்சம் தூரம் நம்ம கடலுக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் மக்களே, வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. நான் உங்கள் ராகுல் சரண். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா போட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க. அதில் நாங்கள் ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸை ஒரு குரூப்பை சூஸ் பண்ணி நாங்கள் ப்ரைவேட் போட் நாங்கள் பார்த்தீங்கன்னா பை பண்ணிட்டு போனோம். நீங்கள் பப்ளிக்காக சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட் போட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட கப்புளாவோ தனியாக ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் போட்டுக்கான சார்ஜஸ் இப்போ பர்சனுக்கு இவ்வளோ இவ்வளோ பீப்புளுக்கு இவ்வளோன்னு இருக்குது, அதை நீங்கள் பே பண்ணி போய்க்கலாம். அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஆர் நீங்கள் போகிற மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பீங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைவேட்டாக ட்ராவல் பண்ண, தனியாக போய் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி ஒரு போட்டை எங்களுக்காக மட்டும் அரேஞ்ச் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி போனோம். இப்போ நீங்கள் பார்க்குற பிளேஸ் பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இப்போ நாங்கள் ப்ரைவேட்டாக போனங்காட்டிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் போன மெம்பர்ஸ் மட்டுமே, எங்கள் ஆளுங்க மட்டுமே பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே தனியாக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வியூ பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் மாறி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு போனோம். இதே நீங்கள் பப்ளிக் போட்டு ட்ராவல் பண்ணால் எல்லோரும் இடையில போடுவாங்க, எல்லாருமே வீடியோ ஷூட் பண்ணுவாங்க, இடைஞ்சல் பண்ணுவாங்க. ஆஸ் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், ஒரு வீடியோ ஷூட் பண்ணுற ஆளாக எனக்கு இந்த இடத்துல இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னேச்சர் போஸ். எப்போ கையை தூக்கிட்டு பேக் போஸ் தருவோம், ஃப்ரண்ட் போஸ் தருவோம், ஜம்ப் பண்ணுவோம். தேவையான அளவு இந்த இடத்துல ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணியாச்சு. ஸோ நான் செகண்டாக சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரோம் பீரியட், அதாவது 3rd செஞ்சுரி அப்போ பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட ஒரு பில்டிங், ஆர்கியாலஜிக்கல் சைட். அது அங்கே போட்டில் தான் ட்ராவல் பண்ணி போக முடியும். அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை காமிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இறக்கி விட்றாங்க. இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸில் பார்த்தீங்கன்னா நிறையா மூவி சீன்ஸ், மூவி சாங்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூடி வந்த படம் பொன்னியின் செல்வன் கூடி சில சீன்ஸ்லாம் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. நம்ம இறங்கி கொஞ்சம் லைட்டாக அப்படியே வாக் போகிற மாதிரி இருக்கும், ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ். இங்கே இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இடிஞ்ச மாதிரி பில்டிங் தான். பட் அந்த காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங் காட்டிக்கு இது ஒரு சைட், ஒரு பார்வை சைட் மாதிரி இருக்குது. இதை பற்றி ஹிஸ்ட்ரிலாம் பேசி போட்டால் வீடியோ லென்த்தாக போகும், நான் காமிச்சிக்கிறேன். மற்ற ஏதாச்சும் நீங்கள் விக்கிபீடியாவிலையோ கூகுள்லையோ வேறு ஏதாச்சும் சம்திங் யூடியூப் வீடியோஸ்லையோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னடா பேச கிளாப்ஸ் பண்ணுற சவுண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு நாங்கள் வந்த மாதிரியே ஒரு எஜுகேஷனல் டூராக சில குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டு வந்துக்கிறாங்க. அவங்க கிளாப்ஸ் பண்ண சவுண்ட் தான் நாங்கள் பார்ப்பீங்க. இங்கேயும் நம்ம சில ஸ்டில்ஸ் போசஸ் கொடுத்து அப்படியே வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க, இவங்க தான் கிளாப்ஸ் பண்ணாங்க அப்படியே. என்ன அப்படியே லைட்டாக சுற்றிலுமே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதாங்க கொஞ்சம் உடஞ்சி போன மாதிரி பில்டிங் இருக்குது, அவ்வளோதான். இதுக்கான ஹிஸ்ட்ரிலாம் நான் சொன்ன மாதிரி பார்க்கணுன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. மதன் கோரி அண்ணா மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோஸ்க்காக பேசி போகிறாங்களா இருக்கிறாங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க. யூடியூப்பில் கூகுளில் எல்லாமே இருக்குது. அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள அரேபியன் சீக்குள்ள ஃபியூ டிஸ்டன்ஸ் கூப்பிட்டு போய் திருப்பிடுவாங்க. போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷிங் போட்டால் நிற்கும் பார்த்தீங்களா, இங்கெல்லாம் ஓட்டி கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு நாங்கள் கொஞ்சம் அமௌண்ட் அங்கே ப்ரைவேட் போட்டுக்கு நாங்கள் அமௌண்ட் பே பண்ணி போனோம். நாங்கள் ப்ரைவேட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பிளேசஸ்லாம் காமிச்சாங்க. ஸோ பட் இதில் முக்கியமான 3 பிளேசஸ் இதுதான். இப்போ ஃபிஷிங் போட் நிற்கிற இடத்துல கதை பாருங்கள், அழகாக மீன் வலையெல்லாம் வீசுறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா ரிவர் கடலில் சேர்ற இடம். எங்கள் போட்டுமே ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஒரு மாதிரி போட் போயிட்டு இருந்துச்சு. கடலுக்குள்ளே நெருங்க அலையோடதுனால போட்டு தூக்கி வீசிச்சு. இந்த கிளிப்பை நான் ஷூட் பண்ணியிருப்பேன், நீங்களுமே பார்ப்பீங்க அது எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு. அதில் தூரமாக ஒரு ஷிப்பும் கூட இருக்கா, நான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது.
வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்துக்கள் தெரிவிக்கணும் மீன்ஸ் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், எங்களை எங்கே பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே திருப்பி ட்ராப் பண்ணிட்டாங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராகுல் சரண். டேக் கேர் ஆல்.